தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி அதிகரிக்க மானியம் வழங்கப்படும்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த செய்தி குறிப்புல வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் வெளியிட்ட செய்தி குறிப்பில் தமிழகத்தில் 26 மாவட்டங்களில் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி பரப்பை அதிகரித்து புதிய தோட்டக்கலை தொழில்நுட்பங்களை பின்பற்றி தோட்டக்கலை பயிர்களின் உற்பத்தியை அதிகரித்து அதன் மூலம் விவசாயிகள் வருமானத்தை பெருக்குவதோடு மக்களின் ஊட்டச்சத்து பாதுகாப்பையும் உறுதி செய்வதே தேசிய தோட்டக்கலை இயக்கத்தின் நோக்கமாகும். இந்த திட்டத்தின் காய்கறிகள், பழங்கள், மலர்கள், வாசனை பயிர்கள், ரைஸ் கிராப், கொக்கோ, முந்திரி போன்ற தோட்டக்கலை பயிர்களின் தரமான நடவு பொருட்கள் மற்றும் இடுபொருட்களை பெற்று சாகுபடி பரப்பை அதிகரிக்க ஆகும் மொத்த செலவில் அரசு 40% மானியம் வழங்குகிறது. மொத்த நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் குத்தகை விவசாயிகளாக இருந்தால் 10 ஆண்டுக்கு குத்தகை எடுத்து குத்தகையை பதிவு செய்த விவசாயிகள் இதில் பயன்பெறலாம். கிராமங்களில் ஒட்டுமொத்த வளர்ச்சியாக அரசு அறிமுகப்படுத்தியுள்ள அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்படும் கிராம பஞ்சாயத்துகளில் உள்ள விவசாயிகளும் சிறு குறு மகளிர் விவசாயிகளும் முன்னுரிமை வழங்கப்படும். இதற்கு பட்டா, சிட்டா, அடங்கல், ஆதார் அட்டை, புகைப்படம், வங்கி பாஸ் புத்தக முதல் பக்கத்தின் நகல் போன்றவை ஆவணங்கள் தேவை. மானியம் பெற விவசாயிகள் தங்கள் பெயரை tnagriculture.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யலாம். கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலகத்தை அணுகலாம். அரசு அறிவித்துள்ள இந்த திட்டம் மூலம் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி 25,680 ஹெக்டேர் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கத்திரி, தக்காளி, மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களின் சாகுபடி பரப்பை அதிகரிக்க ரூபாய் 50,000 செலவாகும். இதில் 20,000 மதிப்புள்ள குழித்தட்டு நாற்றுகளும் சாகுபடிக்கு தேவையான இடுபொருட்களும் மானியமாக வழங்கப்படுகின்றன. அதிகபட்சமாக ஒரு விவசாயிக்கு 2 ஹெக்டேர் வரை மானியம் வழங்கப்படும் என்றும் அடர் நடவு முறையில் சாகுபடியை அதிகரிக்க ஹெக்டேருக்கு ரூபாய் 9,800 மானியத்தில் ஒட்டு செடிகள், கொய்யா சாகுபடி ஹெக்டேருக்கு ரூபாய் 17,600 மானியத்தில் கொய்யா பதியங்கள் இடப்படும். திசு வளர்ப்பு முறையில் வாழை சாகுபடி செய்ய ஹெக்டேருக்கு ரூபாய் 37,500 மானியத்தில் திசு வாழைக்கன்றுகள் இடுபொருட்கள். பப்பாளி சாகுபடியை அதிகரிக்க ஹெக்டேருக்கு ரூபாய் 23,100 மானியத்தில் பப்பாளி கன்றுகள் இடுபொருட்கள் வழங்கப்படும். எலுமிச்சை சாகுபடிக்கு ஹெக்டேருக்கு ரூபாய் 13,200 மானியத்தில் எலுமிச்சை கன்றுகள் இடுபொருட்கள். கொக்கோ, முந்திரி சாகுபடி செய்ய ஹெக்டேருக்கு ரூபாய் 12,000 மானியத்தில் நடவு பொருட்கள் இடுபொருட்கள் விநியோகிக்கப்படும். இவ்வாறு அந்த செய்தி குறிப்பில் தெரிவித்துள்ளார்.